தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் கமலஹாசன். இவர் உலக சினிமா ரசிகர்களால் உலக நாயகன் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த நிலையில் நடிகர் அஜித்குமாரை தொடர்ந்து கமலஹாசன் எடுத்திருக்கும் முடிவு தமிழ் திரையுலகில் பேசு பொருளாகியுள்ளது. அதாவது நடிகர் கமலஹாசன் நேற்று அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார். அதில் என் மீது பிரியம் கொண்ட அனைவருக்குமாக ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். இனிவரும் காலத்தில் என் ரசிகர்களும் ஊடக நண்பர்களும் திரைத்துறையைச் சார்ந்தவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்களும் சக இந்தியர்களும் என்னை கமலஹாசன் என்றோ கமல் என்றோ KH என்றோ கூப்பிட்டால் போதுமானது என்று கேட்டுக்கொள்கின்றேன். பட்டங்களையும் அடைமொழிகளையும் வழங்கியவர்களுக்கு எந்த மரியாதை குறைவும் வந்துவிடாத வண்ணம் அவற்றை துறக்கின்றேன். பல கட்ட யோசனைகளுக்கு பிறகே இந்த முடிவுகளுக்கு வந்திருக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவரை கமலை உலக நாயகன் என்ற சிறிய கூட்டுக்குள் அடைக்க விரும்பவில்லை. அவர் விண்வெளி நாயகன் ஆவார். உலகத்திலேயே விண்வெளி நாயகன் என்பவர் ஒருவர் மட்டும்தான். அவர்தான் கமலஹாசன். வேறு யாருக்கும் இந்த தலைப்பை சொல்லவே முடியாது. அதனால் அவர் இனிமேல் உலக நாயகன் கிடையாது. இனிமேல் அடிக்கப்படும் போஸ்டர்களில் விண்வெளி நாயகன் என்றுதான் குறிப்பிடப்படும். இனிமேல் அவரை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றோம் என்றும் கூறியுள்ளார்.